ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நெத்த கறி தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உள்மூலம், வெளிமூலம், ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. மொத்தம் மூளை சூட்டுக்கு இந்த நெத்தக்கறி சாப்பிட்டா ஆப்ரேஷனே தேவையில்லை. அந்த அளவுக்கு இது நம்மளுக்கு க்யூர் ஆகி கொடுக்கும். இந்த நெத்தை கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஆறு, ஏரி அதில் வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. வயலில் கூட கிடைக்கும். நடவு நட்ட வயலில் இது இருக்கும், பிடிச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி வச்சு தான் இதை வாங்கியிருக்கிறோம். இது வாங்கி 2 நாள் ஆகுது. இது வந்து மண், பாசி தான் சாப்பிட்ருக்கோம். வாங்கி உடனே சமைக்கக்கூடாது. 2 நாளைக்கு தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து அது சாப்பிட்ட மண், பாசி எல்லாம் கக்கிரும். அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த நத்தை இலைஞ்சி போயிட்டுருக்கு. வாங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்போம். பாருங்கள், இப்போ இது சுடு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ பச்சை தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு கோணுசி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கோணுசி வச்சுக்கிட்டு இந்த மூடி எப்படி தட்டினோம்னா அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாருங்கள், அந்த இருக்குது சதை, இதை இப்படி குத்தி இப்படி எடுத்தோம்னா அப்படி வந்துடும். அவ்வளோதான். இதில் உள்ள கறி எடுத்தாச்சு. பாருங்க, இது சதை தனியாக வந்துருச்சு. இது குடல் இதாக இருக்குது பாருங்க. இது குடல். இது இந்த ஓட்டோடையே போயிடும். இப்படி எடுக்கும்போது இந்த சதை மட்டும் அப்படி வந்துடும். இந்த குடல் அதிலேயே போயிடும். இது இந்த குடல் அதுக்குள்ளேயே இருந்துக்கும். இது போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஒரு குமிழ் போல் இருக்கும். இதை இப்படி எடுத்தோம்னா வரும். இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு தான் சமைக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாம் இந்த குடல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா கல் உப்பு போட்டு மண் சட்டியில் வச்சு உரசி, மீன் உரசுகிற மாதிரி உரசி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை சமைக்க வேண்டியது தான். நெத்தக்கறி தாளிக்கிறதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் 2 ஒன்றுமா நறுக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக நறுக்கியிருக்கிறேன். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம்னா அதிகமாக வேணும். வாங்க தாளிச்சிடலாம். கறி தாளிக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். சட்டியில் வச்சோம்னா ரொம்ப நேரம் வேகும். இது பார்க்க தான் சின்னதாக இருக்கும், லப்பர் மாதிரி ரொம்ப நேரம் அவன் வேகிறதுக்கு. இதே ஒரு 8 விசில் 9 விசில் வைக்கணும். அதனால் குக்கர்லேயே தாளித்து அதிலே வேக வச்சுருவோம். இப்போ நல்லா ஒரு 100 நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்து கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது. தக்காளி ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கறி வேகாது. கறி நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி இதுமாரி சேர்த்து வதக்கினோம்னா கறியில் கவுச்சி இருக்காது. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் எண்ணெயிலே வெந்திருக்குது இந்த கறி. இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 9 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 10 விசில் கூட விட்டு எடுக்கலாம். இது வேக லேட்டாகும், நல்லா வேகணும், அப்போ தான் நல்லா நமக்கு செரிக்கும். ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல்லாக வச்சோம்னா தண்ணி வற்றி போயிடும், அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 10 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். கறி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு இடையிலே நான் ஒரு முறை இறக்கி பார்த்துட்டு தான் மறுபடியும் வேக வச்சேன். தண்ணி வத்திருச்சு என்னமோன்னு. தண்ணி இருந்துச்சு, நான் மறுபடியும் தண்ணி சேர்க்கலை. 1/2 லிட்டர் தண்ணி இதுக்கு போதுமான அளவு. இப்போ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இந்த பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் கேஸில் வச்சு ஒரு கிண்டிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு நத்தை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நத்தை கிடச்சதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கனவா கிரேவி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. கண்டிப்பாக கிடச்சதுன்னா சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.